ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சயின்டிவிஸ் கிச்சன் vlogs. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேரண்டிங் டிப்பு தான் நான் சொல்ல போகிறேன். டிப்பில் ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம். இண்டிபெண்ட்டாக ஒரு சைல்டு எப்படி ரைஸ் பண்ணுறது, ஹவு டு ரைஸ் அ சைல்டு இண்டிபெண்ட் சைல்டு. அதாவது ஒரு ஒரு ஜென்ரலாக சைல்டு ரைஸிங்கே வந்து ஒரு டிபெண்டன்சி இருக்கிற ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ ஒரு பேரண்ட் 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த சைல்டு வந்து ஏதாவது ஒரு ரீசனுக்காக நம்ம மேலே டிபெண்டன்சி இருக்கும். இண்டிபெண்ட்டாக இருக்கிறது வந்து டோட்டலாக ஐயோ நான் அந்த கிட்டை பார்த்துக்கவே மாட்டேன், ஐம் நாட் கோன் டேக் கேர் ஆஃப் த கிட், அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் சொல்லலை. த கெப்பாசிட்டி டு மேக் தம் திங்க் அண்ட் மேக் டிசிஷன்ஸ் ஆன் தேர் ஓன் அட் அ வெரி யங் ஏஜ், அதுதான் raising an independent child. When I say that you have to raise an independent child, you need to first allow them to make a mistake. Recently, when I was talking to a friend, she's a teacher. So she told me, Saintavi, these days, parents are not allowing their children to make mistakes. You need to allow them to make mistakes for us to correct them at school, in public, or outside, even or at home. We always push them to a limit where there is no failure in life. So if அவங்க தப்பே பண்ணலைன்னா then how will you correct them? I'm not saying you have to set them up for failure. I'm saying that you need to allow them to figure things out on their own. அவங்களோட own choice of things, அவங்களோட own mistakes அவங்கள பண்ண வச்சிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் அவங்க வந்து நல்லா வருவாங்க. சப்போஸ் இப்போ ஒரு பேனா எடுக்கிறாங்க, ஒரு நியூ கிட் இருக்குது, அந்த கிட்ட இந்த பென்னு கொடுக்குறீங்க, இப்படி பிடிப்பாங்க, எப்படி பிடிப்பாங்க, எப்படி பிடிப்பாங்க, எப்படி வேணால் பிடிப்பாங்க. யூ டோன்ட் டெல் தம். வெளியில் வச்சுட்டு எடுத்து லெட்ஸ் சி இதை எடுத்து கலர் பண்ணு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்கன்றதை விடணும். ஒரு பேப்பர் எடுத்து தே மே ஸ்கிரிபிள், தே மே டூ சம்திங் தட் தே வாண்ட், தே மே ஈவன் டேர் அப் த பேப்பர். பட் தட்ஸ் ஹவு அ சைல்டு வில் ஸ்டார்ட். நான் ஐ எம் கோயிங் பேக் டு மை எக்ஸ்பீரியன்ஸ். நான் சின்ன வயசில் தவின் விவின் 2 பேரையும் சின்ன வயசில் வளர்க்கும் போது தவினோட பீடியாட்ரிஷியன் வந்து ஆல்வேஸ் சொல்லுவாங்க, யூ டோன்ட் கோ அண்ட் பிக் தம் அப் as soon as they cry. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அழுதவொன்னே டோன்ட் கிவ் them attention. Allow them to cry. You figure out, let them figure out a solution. அவங்களுக்கு வேணும், அவங்களால முடியும்னா they will come to you. If they are a toddler, they will come to you and say, Amma, I need this. Maybe their way of communication is crying. Maybe their way of communication is whining. But believe me, இதுதான் வந்து டீனேஜ் வரைக்கும் வருது. If a child is cribbing and whining, ஐயோ எனக்கு பிடிக்கல அது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிகாஸ் நம்ம அதை ஃபீட் பண்ணிட்டோம். அந்த அட்டென்ஷனை ஃபீட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பெரிய குழந்தை அப்புறம் யூ ட்ரைங் டு ஃபிக்ஸ் தம், நோ இட் won't happen. That's not how it works. So when you have a child who is going to be raised in an independent manner with their own thought process, with their own decision making capacity, there will be some flaws in this process. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆதிராஸ் அட்வென்ச்சர்ஸ்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க எப்போ அவங்க சின்ன குழந்தையாக இருந்தாலோ அப்போலேருந்து நான் பார்க்குறேன். அவளுக்கு டெய்லி ஷீ கிவ்ஸ் ஃபுட், அவளே சாப்பிடுவா, ஷீ ஈட்ஸ். அவங்க ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணவே மாட்டாங்க, அவளே சாப்பிடுவா, அவளே டிசைட் பண்ணுவா, வேணும்வா, இல்லைனா ஷீல் ஜஸ்ட் த்ரோ இட் அவுட். வி யூஸ் டு டூ தட் ஃபார் விவின் அண்ட் தவின் பேக் இன் த டே. நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவோ இல்லை என்னோட மாமனார் மாமியார்லாம் இருக்கும் போதோ இல்லை நானோ இல்லை வினோதோ நாங்கள் ஊட்டுறது, உட்கார வச்சு சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் அது பண்ணக்கூடாதுன்னு என்னோட பீடியாட்ரிஷியன் எனக்கு சொன்னாங்க. ஏன்னா ஒன்ஸ் யூ டூ தட், ஒன்ஸ் யூ ஃபோர்ஸ் தெம், தென் தே வில் ஹாவ் 2 personas, ஒன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, ஒன் பிஹைண்ட் யூ. அது நான் வந்து ஐ எம் சீயிங் தட் நவ் ஆஸ் அ டீனேஜ் பேரண்ட். இப்போ வந்து the children, I see other children outside. I'm not saying my children are perfect, but I see a lot of these teens, அவங்க பேரண்ட் முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க, பேரண்ட் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருக்காங்க. இதுக்காக தான் நான் சொல்கிறேன், people with young children, you allow them to say no, it's okay. இப்போ அவங்களுக்கு பிடிக்கலையா, அவங்களுக்கு சாப்பிட பிடிக்கலையா, அவங்களுக்கு வேணான்றாங்களா, it's okay, leave it. பிளேட்டை மூடி போட்டு வச்சுருங்க. They can come back and eat little later. You can even toss it out. You don't have to say that. இல்லை you finish the food, but you give them a choice to say no. In the independent way of raising a child, அந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளை சுற்றி people around us are going to criticize us. This will happen to all these new parents or incoming parents or to be parents or people who are going to get married or people who are very young who are watching this. I'm telling you, no matter what you do, you are going to get criticized. நீங்கள் என்ன பண்ணாலும் குழந்தை ஏன், why is the child so thin, why is the child so fat, why is the child so tall, why short, ஏன் சாப்பிடலையா, நீ சாப்பிட்றியே குழந்தை கொடுக்கலையா, why you did not feed the child before eating, இதெல்லாம் வரும். These are all things. But remember, people who are criticizing, they are not bad people. They're just
தே ஜஸ்ட் கேர் ஃபார் யூ. அவங்க உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் தான் அதை சொல்கிறாங்க, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். பட் யூ டோன்ட் ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் தட் இன் யுவர் ஃபேமிலி. யூ கேன் ஆல்வேஸ் டூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபேமிலி. ஸோ லைக் இன் ஆதிராஸ் ஃபேமிலி, அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா நோ மேட்டர் வாட் ஆல் தேர் இந்த பப்ளிக் ஐ எவ்ரிடே அவங்கள எத்தனை thousands ஆஃப் பீப்புள் பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க சொல்கிறது தான் பார்க்குறாங்க. இப்போ when I say your child feeding a child something they want, அவங்களே எடுத்து சாப்பிட்றாங்கன்னா அஃப்கோர்ஸ் they will spill, there is going to be food wastage. But down the line eventually they will learn to say no to something. They will learn to say எனக்கு இது I want some more, can I have this? Then what happens, the next step, when they go to a restaurant, when you introduce them to new things, உங்களுக்கு புதுசான ஃபுட்டெல்லாம் கொடுக்கும் போதோ இல்லை புது என்வாயன்மெண்ட்டில் போகும்போது தன்னால் they will be able to make a informed decision. ஒரு 10 குக்கி ஒரு பிளேட்டில் வைக்கும் போது no, I already had cookie, oh I'll take 1 or I'll take 2 அப்படின்ற ஒரு போதுன்ற ஒரு மனப்பான்மை அப்போ தான் வரும். இல்லைன்னா யூ வில் நெவர் ஹாவ் தட் ஃபீலிங் தட் ஓ நம்மளுக்கு வீட்டில் இது கிடைக்கலையே, நம்ம அம்மா அப்பா நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, நம்ம வெளியில் வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமல் நம்மளே ஒரு another side of a child நம்ம தான் டெவலப் பண்ணுறோம். Do not blame the children, do not blame the society, do not blame anyone else, blame yourself. நம்ம what did we give them to make them go this way? What did we give them to make them go on the other side? But again, when you make a decision, when you think let me go this way, இது இல்லாமல் ஒரு செப்பரேட் டெசிஷன் கூட சடனாக நீங்கள் எடுக்கலாம். உங்களோட பாத்வே மாறலாம், உங்களுடைய அப்ரோச் டுவர்ட்ஸ் சைல்ட் ரேசிங் மாறலாம். தட்ஸ் ஓகே. யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டிக் டு ஒன் பிளான். டுடே ஒன் திங் வில் ஒர்க், டுமாரோ another திங் வில் ஒர்க். இன் மை ஹவுஸ் எங்கள் வீட்டில் 2 கிட்ஸ் இருக்காங்க, டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ், டோட்டலி டிஃப்ரெண்ட் பீப்புள். 2 பேருக்கும் ஒரே மாதிரி சைல்ட் ரேசிங் தான் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஆனால் 2 பேருமே அவங்க இண்டிபெண்ட் இன் தேர் ஓன் வே, தே ஆர் ரெஸ்பான்சிபிள் இன் தேர் ஓன் வே, தே ஹாவ் தேர் ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ். பட் நம்ம when we have a nice positive approach, ஒரு don't do it அப்படின்றதே, when we do it in a positive manner, the child will not push you away, they will not push you out of this. அவங்களுடைய வேர்ல்டுலேருந்து உங்களை தள்ளி வைக்க மாட்டாங்க. ஐ வாண்ட் அ லிப்ஸ்டிக் நவ், இப்போ நான் போடணும் அப்படின்னா ஓ யூ வாண்ட் அ லிப்ஸ்டிக், how about we will go and have some play with a ball, we can try the lipstick little later அப்படின்னு சொல்லணும். நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். எடுத்தோட நோ 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 யூஆர் நாட் டச்சிங் மை லிப்ஸ்டிக் அப்படின்னு இந்த டோன் இருக்குல்ல, நம்ம டோன் மாறிச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஷட் டவுன் ஆயிடுறாங்க. when you raise your voice they will shut down. so when you're saying தவின் எதுக்கு இது பண்ண, விவின் எதுக்கு பண்ண, ஏன் you could have told me right, இப்படி சொல்கிறது இருக்குது, கத்தி சொல்கிறது ஒன்று இருக்குது. so when you do that normal thing they come back to you. now I'm seeing my teenagers, they come back to me, they talk to me, they explain things to me. Amma I forgot to do this, oh I forgot to do this. இப்போ நேற்று கூட நைட்டு க்ளோத்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அம்மா கீழே இருக்காங்க, பசங்க மேலே இருப்பாங்க. ஐ டோல்ட் him to give, but he forgot. அம்மா மேலே வந்தாங்க எடுக்கிறதுக்கு, பார்த்துட்டு he said oh அம்மம்மா I forgot, I should have given that, I'm so sorry I forgot. see that place, that courage for the child to accept a mistake and say that oh I'm so sorry, I should have done that. they don't have to apologize also. at least அதை ஓப்பனாக நான் இது பண்ணிட்டேன், நான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஒரு கரெக்ஷன் பண்ணுறாங்கல்ல. ரூம் ஃபார் எரர் இருந்தால் மட்டும்தான் growth இருக்கும். அப்போ ரூம் ஃபார் எரருக்கு என்ன பண்ணணும், you need to allow them to make mistakes in the first place. if there are no mistakes there is no room for error. when there is no room for error there is no room for growth. so when I say this, எக்ஸாமினேஷன் டைம் வரும்போது இல்லைனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் வரும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒரு இயர் ஃபுல்லாக படிக்காதவங்க, ஒரு இயர் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க அந்த லாஸ்ட் 1 day நீங்கள் கத்துறதுனால அவங்க பண்ண போகிறதில்ல, வரதான் வரப்போகுது. மேபி அந்த சைல்டு லக்கியாக இருக்கலாம், ஏன்னா லக் ஆல்வேஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். மேபி அதில் ஒரு 5% லக் அவங்களுக்கு இருக்கலாம், அந்த லக்கில் அவங்களுக்கு நல்ல கொஸ்டின் பேப்பர் வரலாம், இல்லை ஆன்சர்ஸ் ஈஸியாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் ஒரு சீடு போட்டிருப்பீங்கல்ல, அதை நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நான் சொன்னப்புறம் சைன் என்னது பயங்கர லிபரலான ஒரு பேரண்டிங் பற்றி சொல்கிறீங்க, எல்லாருக்கும் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஐ நோ இட் மே நாட் ஒர்க் அவுட் ஃபார் எவ்ரி ஒன். மேபி நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பேரண்டிங் ஸ்டைலில் வளராமல் இருந்ததுனால உங்களுக்கு அதோட எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கலாம். ஃபார் அ பேரண்ட் யூ வில் பி ஸ்கேர்ட் every step of the way. when I say this, I have a 16-year-old. every minute I am scared of the decisions that I am making for him. until he makes his own decisions, எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. யூ won't believe, எங்கள் வீட்டில் நான் எங்கள் அம்மாட்டையும் வினோத்தையும் பேசிக்கிட்டே இருப்பேன் இதை பற்றி. இது கரெக்டாக இல்லை தப்பா, இது பண்ணலாமா கூடாதா, நம்ம சொல்கிறோமே ரைட்டாக ராங்கா, கான்டெம்ப்ளேட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் ஐ வில் நாட் ஷோ தட் டு த சைல்டு. ஐ வில் பி ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்.
I want to be his first friend. That doesn't mean that I'm going to jump over and say, oh, nee enkita solli dhaan pannanum. No, there is that leeway. You have to give that cushion between them and us and say, unakku idu venuma, okay, you decide whether you want it or not, you decide. But you need to know whether it is good for you or not. Thavin is at that age where he decides to do this. When you do this, நம்ம ஸ்கூல்லேருந்து இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, தெர் இஸ் சம் ஹோம்ஒர்க் தட்ஸ் பீன் கிவன். as soon as they come back, they will have that responsibility in their own mind. Oh, we have to finish homework before 8 o'clock, டின்னருக்கு முன்னாடி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பண்ணலாமா இல்லை அப்புறமா பண்ணலாமா, வந்த உடனே முடிக்கலாமா இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாமா, this decision the child must make. You don't make for them. You can guide them, you can suggest, you can tell them, but don't make this call for them, because if you make that call, lifelong நீங்கள் அவங்களுக்காக டிசைட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸில் போய் நீங்கள் உட்கார வச்சுருங்க அவங்களே. then they will look up to you. Every time they will look up to you. They will not have a normal conversation with anyone because they will look up to you for answers, which is not okay. நம்ம வந்து பேரட் வளர்க்கல, we are raising a child. நம்ம வந்து ஒரு பேரட் வளர்த்தா அந்த பேரட்டுக்கு வந்து தெரியாது உலகம் என்னன்னு. சைல்டு அப்படி கிடையாது. தேர் கோயிங் அவுட் சைட், தேர் சீயிங் அதர் பீப்புள். அண்ட் பீப்புள் இன் யூஎஸ்ஏ தே ஆர் சீயிங் பீப்புள் ஃப்ரம் அதர் கல்ச்சர்ஸ். அவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்லேருந்து வருவாங்க. நிறைய பேர் வீட்டில் தே டோன்ட் ஈவன் ஹாவ் த பேசிக் நெசசிட்டி, நீட், கேர், ஃபர்கெட் ஃபைனான்ஷியல் நீட். ஒரு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு கூட பேரண்ட் இல்லாத ஒரு இடத்துலேருந்து வருவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் அவங்க கேட்டுட்டு வரும்போது, நம்ம வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட தே மே திங்க் தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் டு ரிலேட் டு. எங்கள் அம்மா இஸ் ஆல்வேஸ் டெல்லிங் மீ டோன்ட் டூ மை ஹோம் டோர், ஷி இஸ் நாட் டூயிங் மை ஹோம் ஒர்க்னு சொல்கிறாங்க. லைக் தட், யூனோ, தே மே, பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் அ ப்ராப்ளம் அட் ஹோம், எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். How will they relate to their friends who is having a problem, a real life problem? So இல்லாத பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது natural. This is how they will grow. But when they become a teenager, they will really appreciate life. They will know. நான் இன்னொரு ஒரு கப்பல் கிட்ட பேசினேன். They have very older kids. எல்லாம் வந்து தேர் இந்த 30s 20s அந்த ரேஞ்சில். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சைந்தவி, don't take tension, don't take stress. There is no need for you to stress about your children. They will make the right call. You are doing the right thing by allowing them to be themselves. Same way, mattavangalaiyum you encourage them. They told the same thing. You are in this public platform. I am in this platform where I am able to say this and share this with you so that you will think twice before saying a no. Naliki tomorrow when you are raising your voice and saying no versus oh no, I don't want to give you, இப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. At that point I want you to think of me. Think twice before yelling. They may have done something wrong. It's okay. நீங்கள் கத்தணும்னு அவசியம் கிடையாது. When you raise your voice, you raise it to get their attention. Once you get their attention, then you go back to a normal voice. You don't have to yell. ஸ்கூலில் அதுதான் பண்ணுறாங்க. நான் இப்போ நேரில் பார்க்குறேன் இல்லையா, I see them. Nobody yells, nobody shouts, nobody screams. Nobody gives them this kind of, stress. So வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம கத்துறதை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸா, they will shout, they will tune you out. So when you are raising ஒரு இண்டிபெண்ட்டான கிட்டை ரைஸ் பண்ணும்போது சர்டன் சேலஞ்சஸை நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். அது ஃபேமிலி டு ஃபேமிலி மாறும். ஃபேமிலி டு ஃபேமிலி நீங்கள் உங்களோட லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நம்மளோட ஓன் ஃபேமிலி வேல்யூஸை இந்த ப்ராசஸில் விட்டு கொடுத்துடாதீங்க. யூ ஹாவ் டு ஹாவ் யுவர் ஓன் ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் பவுண்ட்ரிஸ். யூ ஹாவ் யுவர் ஓன் ரூல்ஸ். Those things you have to decide as a spouse and நீங்களும் உங்கள் ஸ்பௌஸும் டிசைட் பண்ணி இதுதான் நம்ம ஃபேமிலிக்கு சரி, எந்த அளவுக்கு நம்ம மிஸ்டேக் பண்ண விடலாம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீடம் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு அவங்கள நம்ம இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கலான்றதை நீங்கள் டிசைட் பண்ணி கரெக்டான பாத்வேல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு சைல்டு உங்களுக்கு ஒரு 15 to 16 years தாண்டின அப்புறம் உங்கள் முன்னாடி வந்து நிற்பாங்க. Trust me, this process works. ஏன்னா I have been there, done that, and I'm still doing it. Going forward, I'm still going to share with you whatever I have learned in parenting. I hope this video makes sense to people and it's useful to many. இது இல்லாமல் நான் வந்து சைல்ட்ஹுட் பற்றி, எஜுகேஷன் பற்றி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எஜுகேஷனில் இருக்கிற மற்ற கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு Q&Aலையும் பண்ணியிருக்கேன். If you have any questions related to parenting, இந்த வீடியோவோட கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. If you haven't subscribed to my channel, please subscribe to my channel. மறக்காமல் hit the like button. Thank you so much for watching. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேரண்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். என்ன பண்ணுற அந்த ஐபேட் வச்சுட்டு திருப்பி காட்ட மக்கள் பார்க்கட்டும் நீ என்ன பண்ணுறேன்னு.
இது நியூஸ் ரீடர் மாதிரி எதோ பண்ணுறான்னு நினச்சிக்காதீங்க. அவள் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கா, ஃபார்மிங் பண்ணுறேன். நான் வந்து ஒரு கேண்டி கிரஷ் பிக் டைம் கேண்டி கிரஷ் பிளேயர், ஆல்சோ டவுன்ஷிப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். ரிசர்ச் பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்க எல்லாரும். சயின்டிஃபி ரொம்ப சீரியஸாக ஏதோ ரிசர்ச்லாம் பண்ணி பேசுகிறாங்க. இட்ஸ் மை டைம் டு ப்ளே ஃபீடிங் த கவுஸ். சரி, லெட்ஸ் ஸ்டார்ட். Thank you guys for watching this video.